1986 அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஜப்பானோட யென் இப்போதான் இது மாதிரி வீக்கா இருக்கு. அந்த டைம்ல நம்ம கண்ட்ரில என்எஸ்சி கூட கிடையாது. சென்செக்ஸ் 77,000 கிடையாது. டிமேட் அக்கவுண்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிலாம் இல்லைங்க. இது இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோவை நேரடியாக டச் பண்ற ஒரு நம்பர். இந்த லைனை பாருங்க. 40 வருஷம் ஒரு சிங்கிள் லைன்ல மேல இருந்து கீழே 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 1986ஓட லோ வரைக்கும். இப்போ $1க்கு 162 yen. இது ஜஸ்ட் ஒரு நம்பர் இல்லை, இது ஒரு 40-year ரெக்கார்டு. இது ஒர்த்தாலஜி. இங்கே நம்ம ப்ரைஸை பார்க்கல, ஒர்த்தை பார்க்குறோம். ஸோ இந்த யென் கிராஷ் நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன சொல்லுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. சரிங்கண்ணா, ஜப்பான் கரன்சிக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? நியாயமான கேள்வி. ஆனால் ஃபினான்ஸில் ஒரு கேள்வி இருக்குது. ஜப்பான் தும்மினா டலால் ஸ்ட்ரீட்டுக்கு ஜலதோஷம் வரும். 6,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு கரன்சி நம்ம எஃப்ஐஐ மணியை, ஆட்டோ கம்பெனிஸோடைய மார்ஜினை, ஐடி ரெவென்யூவை எல்லாத்தையும் சைலண்ட்டாக மூவ் பண்ணுது. எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பேர் கேரி ட்ரேட். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு பேங்க் உங்களுக்கு 0% லோன் கொடுக்குது. நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ரோடை கிராஸ் பண்ணி இன்னொரு பேங்க்கில் 5% எஃப்டியில் போடுறீங்க. நடுவில் வர டிஃப்ரென்ஸ் அதுதான் உங்கள் ப்ராஃபிட். இதே தான் உலக அளவில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாரும் ஜப்பான் வச்சு பண்ணுறாங்க. யென்ல சீப்பாக பாரோ பண்ணுங்க, டாலராக மாற்றுங்க, அதை யூஎஸ், இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த பணத்தில் கொஞ்சம் எஃப்ஐஐ நம்ம ஸ்டாக்குக்கும் வந்து சேர்க்குறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. யென் ரொம்ப வீக்கானா ஆர் ஜப்பான் சடன்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினா அந்த பாரோ பண்ண பணத்தை திரும்ப கட்ட வேண்டியது வரும். அப்போது என்ன ஆகும்? இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வேர்ல்டில் இருக்கிற ரிஸ்கி அசட்டை விற்றுட்டு இந்தியா ஸ்டாக் இன்க்ளூடிங் திரும்ப யென் வாங்கி லோன் அடைப்பாங்க. இந்த சடன் ரிவர்சலுக்கு பேர் தி அன்வைண்ட். இது வந்தால் நம்ம மார்க்கெட்டும் தப்பிக்காது. இப்போது ஸ்டாக்ஸுக்கு வருவோம். எல்லா ஸ்டாக்ஸும் ப்ரெஷரில் இல்லை. சில கம்பெனிஸ்க்கு இந்த வீக் யென் ஒரு சைலண்டான டெய்ல்விண்ட், அதாவது பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், மாருதி சுசுகி 14,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பேரண்ட் சுசுகி ஜப்பான் சுமார் 56% ஹோல்ட் பண்ணுறாங்க. மாருதி ராயல்ட்டியும் கொஞ்சம் பார்ட்ஸும் யென்ல தான் கட்டுது. ஸோ யென் வீக்கானா அந்த பில் எல்லாம் சீப் ஆகும். அது மார்ஜினுக்கு ஒரு குவைட் குஷன். இது பை செல் கால் இல்லைங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், சேம் போட்டில் இன்னொரு கம்பெனி ஹோண்டா இந்தியா பவர் சுமார் 2,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹோண்டா மோட்டார் ஜப்பான் இதில் 66.7% ஹோல்ட் பண்ணுது. இன்ஜின்ஸ், பார்ட்ஸ் பெரும்பாலும் யென்ல இம்போர்ட். இப்போது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இந்த ஸ்டாக் கடந்த வருஷத்தில் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஆனால் யென் வீக்காக இருக்கிறப்போ அதோட காஸ்ட் லைன் லைட் ஆகுது. இதுதான் ப்ரைஸ் வெர்சஸ் ஒர்த். ஸ்டாக் கீழே வந்தாலும் ஒரு கரன்சியோடைய டெய்ல் வின் செப்பரேட்டாக இருக்கலாம். சரி, பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டோம். இப்போது இன்னொரு சைடு, இன்ஃபோசிஸ் சுமாராக 1,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட 52 வீக் லோ கிட்ட. டிசிஎஸ் சுமார் 2,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 40% கீழே போயிருச்சு. ஜப்பான் நம்ம ஐடிக்கு ஒரு க்ரோத் மார்க்கெட். ஆனால் யென் வீக்கானா அங்கேருந்து வர ரெவென்யூ கம்மி ருபீஸாக தான் கன்வெர்ட் ஆகுது. கூட கேரி ட்ரேட் அன்வைண்ட் வந்தால் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ ரிஸ்க் வரும். ஆல்ரெடி வலிக்கிற செக்டாருக்கு இது இன்னொரு சுமை. இப்போது இந்தியன் மார்க்கெட்டை இன்டைரக்டாக இன்னொரு ஸ்டாக்கும் அடி வாங்குது. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 345 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஜாக்வார் லேண்ட் ரோவர் இருக்கிற என்டிட்டி. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாக் இல்லை. கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஜேஎல்ஆர் உலக லக்ஸுரி மார்க்கெட்டில் யாரோட ஃபைட் பண்ணுது? லெக்ஸஸ், டொயோட்டா, இன்ஃபினிட்டி. இது எல்லாமே ஜாப்பனீஸ். யென் சீப்பானா அந்த ஜாப்பனீஸ் கார்ஸ் உலகம் முழுக்க சீப் ஆகிடும். அது ஜேஎல்ஆருக்கு ஒரு டஃப்பர் எக்ஸ்போர்ட் பேட்டில். அதான் சேம் கரன்சி ஒரு கம்பெனிக்கு டெய்ல்விண்ட் கொடுக்கலாம், இன்னொரு கம்பெனிக்கு ஹெட்விண்டாக போயும் முடியலாம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். டெய்ல்விண்ட் சைடில் மாருதி, ஹோண்டா பவர். ஹெட்விண்ட் சைடில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஜேஎல்ஆர். ஹானஸ்ட்டாக சொல்கிறதுனா இந்த யென் கேமில் மெஜாரிட்டி கம்பெனிஸ் ப்ரெஷர் சைடில் தான். சில பேர் மட்டுமே டெய்ல்விண்ட் பிடிக்கிறாங்க. அதான் ரியாலிட்டி. ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இல்லைங்க. இது ஒரு ஸ்டாக் ப்ராப்ளம் இல்லை, ஒரு சிங்கிள் கரன்சியோடைய மூவ் ஹோல் நிஃப்டியோடைய எஃப்ஐஐ ஃப்ளோவை ஆன் ஆஃப் பண்ணலாம். யென் வீக்காக இருந்து சீப் மணி ஃப்ளோ ஆனால் மார்க்கெட்டுக்கு டெய்ல்விண்ட். அது சடன்லி அன்வைண்ட் ஆனால் ஹோல் மார்க்கெட்டுக்குமே ஹெட்விண்ட். அதான் நம்ம கவனிக்க வேண்டிய பெரிய பாடம். ஸோ நெக்ஸ்ட் டைம் யென் நியூஸ் பார்த்தா இந்த 4 பக்கெட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. யென்ல காஸ்ட் கட்டுறவங்க, பார்ட்ஸ், ராயல்ட்டி அவங்களுக்கெல்லாம் சீப் ஆகும். ஜப்பான் ஃபேஸிங் ஐடி ரெவென்யூ கம்மியாக கன்வெர்ட் ஆகும். யென்ல லோன் வச்சவங்க ரீபே பண்ணணும்.
ஜப்பானோட ஃபைட் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு கஷ்டம். இதுதான் உங்களோட காம்பஸாக வச்சுக்கணும். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒன்று, பேனிக் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ப்ளம்பிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹெட்லைன், அது ப்ரைஸ், அது ஏன் மூவ் ஆகுதுன்னு தெரிகிறது, அது ஒர்த். இந்த எண் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டிசைட் பண்ண போகிறதில்ல, உங்கள் புரிதல் தான் டிசைட் பண்ணும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர், இது எல்லாம் எஜுகேஷனல் கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ் மட்டும்தான். பை செல் ஆர் ட்ரேட் எதுவும் இல்லைங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. இந்த ப்ளம்பிங் புரிஞ்சிருந்தா ஒர்த்தாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரைஸை மட்டும் பார்க்காம ஒர்த்தையும் புரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.